வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவேக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குற அந்த விவாகரத்து வழக்கு வந்து இன்னைக்கு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாளும் நிறைய நடிகைகள் மற்றும் டிரெக்டர்ஸ் வந்து இந்த விஷயத்தை பற்றின தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்டாக வந்து நடந்து முடிஞ்ச மகளிர் தின விழாவில் கலந்துக்கிட்ட பாடகர்கள் செந்தில் ராஜலட்சுமி தம்பதிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த விஷயத்தை பற்றி ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாடகர்கள் செந்தில் மற்றும் ராஜலட்சுமி பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க சூப்பர் சிங்கர் மூலமாக ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி தமிழகம் மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வாழ்கின்ற பல பகுதிகள், அதாவது மலேசியா, சிங்கப்பூர், அந்த மாதிரி இலங்கை, இந்த மாதிரி பல பகுதிகளில் நிறைய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி இன்றைக்கி அவ்வளோ தூரம் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை பரப்பிட்டு வர அவங்களுடைய பெருமையை வந்து நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. ஏன்னா செந்தில் ராஜலட்சுமியோட இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் விஜய் டிவி. அதுக்காக அவங்க வந்து நிறைய மேடைகளில் விஜய் டிவி பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு நிலைமையில இருந்து நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நிறைய டைம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் நடுவில் ஒரு சர்ச்சை வந்து மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி வந்து நிறைய ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்க வந்து இப்போ ரொம்ப மாறிட்டாங்க, முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியும், நிறைய இப்போ ஃபங்க்ஷன்ஸுக்கு கூப்பிட்டா விஜய் டிவிக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்து இப்போ அவங்க மறுபடியும் நிறைய ஷோஸில் விஜய் டிவியில் கலந்துக்கிறத இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இப்போ நிறைய பாடல்களில் சினிமா துறையில் பாடி இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அதில் முக்கியமான பாடல் வந்து ஏ சாமி அப்படிங்கிற பாடல் வந்து இன்னும் ரொம்ப அளவில், அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய அளவில் வந்து ரீச் ஆன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பாடின அந்த பாடல்களை சொல்லலாம். இந்த மாதிரி இந்த இரண்டு தம்பதிகளும் சேர்ந்து பாடின பாடல்கள் இன்றைக்கி பெரிய லெவலில் ஹிட் கொடுத்துட்டு வருது. இந்த நிலையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்ச் 8 மகளிர் தின விழாவுக்கு முன்னாடி நாள் வந்து நடந்த அந்த ஃபங்க்ஷனில் தவேகா கட்சி சார்பாக அவங்க வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்குது. அந்த பாடலில் அவங்க யாரை முதன்மைப்படுத்தி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவேகா தலைவர் விஜய் பற்றி தான் முதன்மைப்படுத்தி பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேடைக்கு வரும்போதே நிறைய வந்து சொன்ன விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே மெய்சிலிருக்க வச்சிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அண்ணா வந்து ஒரு தடவையாவது நேரில் பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் கனவு வந்து எனக்கு மட்டும் கிடையாது, எங்களுடைய மொத்த ஃபேமிலிக்கே இருக்குது. எங்களுடைய நண்டு சின்னங்களுக்கு கூட அந்த ஏக்கம் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவரை பற்றி பாட போகிறோம், அவர் முன்னாடியே பாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது உண்மையிலே எங்களுக்கு வந்து ஒரு தீபாவளிக்கு ஒரு குழந்தை புது ட்ரெஸ் எப்படி எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எங்களுடைய புது ட்ரெஸ்ஸு என்ன அக்சசரிஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸில் இறங்கிட்டோம். எல்லாமே வாங்கிட்டு ரெடியாகி தான் அண்ணாவை பார்க்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஒரு சாமி சிலையவே நேராக பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு அப்படியே எங்களுக்கு மெய் சிலிர்த்து போச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஒரு வெகுளித்தனமாக அந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தவேக தலைவர் விஜய் பற்றியும் டிவிகே கட்சியை பற்றியும் நிறைய வாசகங்கள் பொருந்திய அந்த பாடலை வந்து அவங்க பாடியிருந்தாங்க. அது ரொம்பவும் நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட அந்த மகளிர் தின விழாவுக்கு முன்னாடி நாள் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் வந்து அந்த பாடல்கள் பாடினது அந்த விழாவுக்கே மிகப்பெரிய ஒரு பெயரை வாங்கி தந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு தவேக தலைவரே நேராக வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் சால்வை போத்தி கூட பெருமைப்படுத்தியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கிராமிய பாடலை இன்னைக்கு வந்து தமிழகம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி இந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ் கலையை பரப்பின பெருமை வந்து உங்கள் 2 பேருக்கு தான் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பாடலை கேட்கும் போது. உண்மையிலே மறுபடியும் கேட்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் பாடலை கேட்டு எனக்கு உண்மையிலேயே மெய் சிலிர்த்துருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு ராஜலட்சுமி செந்தில் தம்பதிகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களை பற்றி அண்ணா 2 வார்த்தை பேசுனீங்கல்ல, அதுவே எங்களுக்கு பெரிய சக்ஸஸ்னா, நாங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு இதை கடந்து வந்த மாதிரி இருக்குது. உங்களை பார்த்தா போதும், அட்லீஸ்ட் உங்களை நேரில் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உங்கள் வாயிலிருந்து எங்களை பற்றின 2 வார்த்தைகள் நீங்கள் பேசியிருக்கிறீங்கல்ல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை விட எங்களுடைய ட்ரூப்புக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேல அவங்களுடைய அந்த கலை நிகழ்ச்சிக்கு அவங்க போயிட்டு இருந்தப்போ அவங்கக்கிட்ட ஒரு கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தவேக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜயோட விவாகரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிங்கிற கேள்விக்கு, கணவன் மனைவிக்கு நடுவில் 1000 விஷயங்கள் இருக்கலாம். அது வந்து
ஒரு பெரிய விஷயம் கிடையாது. விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு கசப்பான விஷயம் தான். அது வந்து கணவன் மனைவிக்கு நடுவுல வரும்போது, அத வந்து நம்ம யாரும் தலையிடாத இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நாகரிகமா இருக்காது என்ன பொறுத்தவரைக்கும். கணவன் மனைவி அப்படிங்கிறவங்களே ஒண்ணோட ஒண்ணு பின்னி பெ பெ பின்னி பிணைந்தவங்க. அவங்களுக்கு மத்தியில இருக்கிற எந்த விஷயத்தையும் 3வது நபருக்கே பேசுறதுக்கு, அவங்க ஃபேமிலியில இருக்கிற 3வது நபருக்கு பேசுறதுக்கே அருகதை கிடையாது. நாமலாம் யாரு? அண்ணா வந்து ஒரு முடிவெடுத்தா அது சரியா தான் இருக்கும். அவருடைய லைஃப்ல எல்லாமே நல்லா இதுக்கு மேல நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த விஷயத்தினால பாதிக்கப்படுறது அவங்களுடைய மனைவி, குழந்தைகள் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. தயவுசெய்து இந்த விஷயத்த பேசுறத எல்லாரும் விட்டுட்டா பரவாயில்லையா இருக்கும். ஏன்னா, இந்த மாதிரி ஒரு விவாகரத்து விஷயம் வந்து அந்த குடும்பத்தில எவ்வளோ பெரிய மனக்கசப்ப, சர்ச்சைய ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா, இதனால குழந்தைங்க எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்த எங்களால புரிஞ்சுக்க முடியும். தயவுசெய்து அந்த குழந்தைங்களுக்காகவாது இந்த விஷயத்த பெரிய லெவல்ல பேசுறத விட்டுருங்க. இந்த விவாகரத்து விஷயம் அது கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது. அந்த முடிவ அவங்களே எடுத்துக்கிட்டும். ஆனா, அவருடைய இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து அதில ஏதாவது பிரச்சனை அப்படிங்கன்னா தானே நம்ம கேட்கணும். அவருடைய பர்சனல் லைஃப் இந்த நம்மளுடைய பப்ளிக் லைஃப பாதிக்காத இருக்கிற வரைக்கும் அது நமக்கு தேவையே இல்லல்ல. அவரும் ஒரு சாதாரண மனுஷர் தானே. ஏன் இந்த அளவுக்கு அவர விரட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ராஜலட்சுமி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ நடிகர் த்ரிஷாவோட மேரேஜ் அதாவது நடிகை த்ரிஷாவோட அந்த என்கேஜ்மெண்ட் வந்து 2015ல கால் ஆஃப் ஆச்சு இல்லையா? வருண் மணியன் கூட. அந்த விஷயம் வந்து இப்போ சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டுருக்குது. அதில என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வருண் மணியன் வந்து யார மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவோட ஒரு எம்பியோட பொண்ணான கனிகா அப்படிங்கிறவங்கள 2வதா திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இது செகண்ட் மேரேஜ். ஆனா இவருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஆல்ரெடி அவருக்கு வந்து கனிகா வந்து அவங்க 2 பேருமே லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. காதலிச்சிருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு சில பிரச்சனையால அவங்க கிட்ட இருந்து விலகி தான் அவங்க த்ரிஷாவ லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 பேருக்கு செட் ஆகுற பட்சத்தில கிட்டத்தட்ட அவங்களோட என்கேஜ்மெண்ட் வந்து ஆகி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த என்கேஜ்மெண்ட்ட கால் ஆஃப் பண்ணிட்டு தான் அவர் வந்து கனிகாவ 2வது திருமணம் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த கனிகாவுக்கும் வருண் மணியனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து தெரிஞ்சதுனால தான் த்ரிஷா அந்த வெட்டிங்க கால் ஆஃப் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம கனிகா வந்து யாருடைய மனைவி அவங்களுடைய முதல் திருமணமான நபர கேட்கும்போது தான் எல்லாருக்குமே பெரிய ஷாக் வந்து குடுக்குது. அவருடைய முதல் கணவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் விஜய், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 2வது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் இருக்காங்கல்ல, அவங்களுடைய 2வது கணவர் தான் கனிகாவோட முதல் கணவர். அவர் வேற யாருமே கிடையாது. அபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரியோட ஒரு ஓனர் தான் அவருடைய முதல் கணவர். இந்த வகையில் பார்க்கும்போது மேபி சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் இந்த த்ரிஷாவுக்கும் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. மேபி வருண் மணியனுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையினால தான் இந்த என்கேஜ்மெண்ட்டை அவங்க கால் ஆஃப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 9 to 10 இயர்ஸுக்கு மேலே அவங்க சிங்கிளாகவே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேபி த்ரிஷா வந்து எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்க இது வரைக்கும் கமிட் ஆகலை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கும் விஜய்க்கும் உறவு இருக்கிற மாதிரி ஒரு காசிப் தான் இப்போ போயிட்டு இருக்கு.